ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஐப்பசி மாதம், இந்த 2025 ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது. 12 ராசிக்காரர்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஐயா, போன மாதம்தான் என்னை போட்டு தலைகளாக புரட்டி எடுத்துருச்சு, அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது, இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா, ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா? பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க. நான் ஒன்றும் அப்படி கோடீஸ்வரன் ஆகணும், ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட காரில் போகணும், இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான, சந்தோஷமுள்ள, நிம்மதியான ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம், ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேராசையெல்லாம் படலைங்க. எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களாக வேறு இருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு. உண்மையிலேயே ஜோதிடம் இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன? நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது. எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே. அரண் என்று சொன்னால் என்ன, அரி என்று சொன்னால் என்ன, எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? சூரியன், நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு. மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான். சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று, அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகிறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள். இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதகமற்ற பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம். மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே முதல் வாரம், ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் 2ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? பங்குச்சந்தை, யூக வணிகம், இணையம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே ஏமாந்து போனவங்க, ஏற்கனவே பணத்தை இழந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரெக்கவர் வரக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்பம் அமையப்போகிறது. குடும்பத்தில் போய் 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தை அடைகிறார். குடும்பத்தில் குரு பகவான் உச்சத்தை அடைகிறாருனாலே நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்க போகிறார்னு அர்த்தம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் டிவோர்ஸ் ஆகி போச்சுங்க. ஏன் தப்புங்க தான், அதில் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, ஈகோ பிரச்சனையாகி போச்சு. அவங்க அப்படி சொல்ல, நான் இப்படி சொல்ல, ஒரு மாதிரியான இழுத்துட்டு போயிட்டு இப்போ தான் டிவோர்ஸ் பண்ணோம். 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. 2வதும் இப்படி ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கல்யாணத்து பேர்லேயே ஒரு தைரியம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரம்பொருள் ஓரளவிற்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, கவலைப்படாதே, ஒன்று போனால் இன்னொன்று, ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2வது திருமணத்திற்கான ஏற்பாடுகள், உறுதிகள் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 6ஆம் இடத்துல போய் புதனும் செவ்வாயும் இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் வலுத்திருக்கிறாங்க. ஆனாலும் உச்சகுருவின் பார்வை இருக்குது. என்ன நடக்கும்னா, எதிரியோடு சமரசம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதனும் 6ஆம் அதிபதியும் ஒரு இடத்துல இருக்கிறனால ஒரு இடத்துல எதிரியோட வேலை செஞ்சே ஆக வேண்டிய அமைப்பு. அவரை நீங்கள் புரிஞ்சிக்க, நீங்கள் உங்களை அவர் புரிஞ்சிக்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளாக அந்த மனுஷனை போய் தப்பாக எடுத்துக்கிட்டோமே, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்ட்டு மிதனராசிக்காரரை பற்றி மற்றவருடைய மதிப்பு, அபிப்பிராயம் மாறக்கூடிய அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதத்தில் உண்டுங்க. ஆக ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் வருவதால் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அப்படியே அடக்கி ஒடுக்கக்கூடிய அமைப்புகள், நோய் தொந்தரவுகள் பெரிய அளவில் விலகக்கூடிய அமைப்பு, நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புன மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். முதல் 20 நாட்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அம்மாவோ, அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல அம்மாவோ, அக்காவோ, தங்கையோ, மனைவியோ, தன் தாரமோ, தன் மகளோ, அல்லது உங்களுடைய பக்கத்து சீட்டில் வேலை செய்கிற தோழியோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் முதல் 15 நாட்களுக்கு 20 நாட்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக வீண் பழி போன்ற அமைப்புகள், பெண்களோடு கருத்து வேற்றுமைகள் போன்ற அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதியில் 5ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வந்துடுறதுனால நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே ஒரு தூர பிரயாணம் மூலமாக நன்மைகள், பயணங்களின் மூலமாக மேன்மைகள்,
ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த முடக்க நிலைகள் விலகுதல் என்பது போன்ற அனைத்திலும் ஒரு நிறைவுகள், சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு நிறைவான வருமானம், கோடிகளில் கொட்டும்னு சொல்ல முடியலனாலும் போதுமான வருமானம் இருக்கக்கூடிய நல்ல மாதம் ஐப்பசி மாதம் அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும்.